நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் பணம் செலுத்தணும், அது ஏன் 15,000 30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, ஏன் கம்பல்சரியாக பே பண்ணணும் அப்படிங்கிறதான். இந்த வீடியோவுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம வெற்றிக்கான பாதை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உடனுக்குடன் நம்மளுடைய எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வந்துடுங்க. ஸோ டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்காகவே இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி போன வீக்கே பிளானை லான்ச் பண்ணிட்டாங்க. 18ஆம் தேதியே பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா சில ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ எந்த மாதிரியானது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க ஒரு 3 டைப் ஆஃப் பிளானை சொல்லியிருக்காங்க. பிளானெல்லாம் அருமையாக இருக்குங்க. ஸோ எந்த மாதிரியான பிளான் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சேல்ரி எல்லாமே அருமையாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துலேருந்து 6 மாதத்து வரைக்கும் ட்ரைனிங் பீரியட், அதுக்கு 3,500 அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி 15,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரைட்டர் மட்டும்தானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்க, இப்போ இந்த பிளானெல்லாம் ஓகே, பட் நீங்கள் ஏன் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே, அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மொத்தம் 3 வகையான பிளான் சொல்லியிருந்தாங்க. ஒன்று டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இன்னொன்று டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், சரிங்களா? அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே சேலரி பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் 3,500, 3,500, 2,000 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே, பட் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் சேலரி 15,000, 10,000 அப்படிங்கிற மாதிரிலாம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான சேலரியா அப்படின்னா கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கான சேலரி. ஸோ ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எஸ்பிஓ நிறையா டைம் பிரேக் விட்டு ஒவ்வொரு டைமே நியூ பிளானை லான்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிளான்லேயுமே சில அப்கிரேடு கொண்டு வர்றாங்க. அப்கிரேடு கொண்டு வரும்போது அது மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்குது. பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கண்டென்ட்டு என்ன, அவங்க சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதா இங்கே ட்விஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ எந்த மாதிரியான ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க நம்ம கன்டினியூ பண்ணணும், ஒர்க்கு கன்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த 15,000லேருந்து 30,000. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடிக்குமே மினிமம் 15,000லேருந்து 30,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். அப்படி பே பண்ணினா மட்டும்தான் நீங்கள் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒர்க்கு கூடிய கம்பெனி மினிமம் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த பிளான் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட எஸ்பிஓ டீமில் இருந்து ஒவ்வொரு பர்சனுமே மினிமம் 30,000 வரைக்கும் பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டமான பொருளை தான் இருக்குது. பட் எவ்ரிபடி நம்ம எல்லாத்தையுமே கம்பல் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ அதனால் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ 15,000லேருந்து 30,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 மந்த் அந்த பீரியடில் அந்த அமௌண்ட்டு ஹோல்டாக இருக்கும். ஸோ அந்த 30,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி சைட்லேருந்து ஒரு 3,000 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் சப்போஸ் இந்த பிளானுக்கு 20,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 சேர்த்து தராங்க. பட் 3 மந்த்து அந்த அமௌண்ட் ஹோல்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் ஆல்ரெடி நம்மளோட எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லையும் நிறையா குரூப்லையும் நிறையா டாக் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் இது பே பண்ண விருப்பம் இல்லை, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அதாவது உங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கட்டின பணத்திலிருந்து நீங்கள் என்ன ப்ரீமியம் பிளானா இல்லை பேசிக் பிளானா என்ன கட்டினீங்களோ அந்த பணத்தையும் கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் 18% டிடக்ஷன் போகத்தான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 1 டேக்கு முன்னாடி ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி ஜிஎஸ்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் நிறையா குரூப்பில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஜிஎஸ்டி இல்லாமல் கூட உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் எல்லாருமே ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி
3 lakh மெம்பர்ஸ் எஸ்பிஓவில் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாமே ஃபில்டர் பண்ணுறதுக்காகவே இந்த மெத்தட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஓட் பண்ண விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு 40,000 பேர் பக்கம் மட்டும்தான் நான் பே பண்ண தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய டார்கெட் வந்து மக்களை குறைக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறத விட அவங்களால வந்து வெயிட் பண்ண முடியுமா, பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆனாலும் ஆகாட்டியும் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாமே நீங்கள் வெளியேறது நல்லது அப்படின்னு எல்லா குரூப்லேயும் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுடைய ஓன் ரிஸ்க் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.